வணக்கம். இன்றைக்கு 3ஆம் நாள் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் இந்த கட்டுமானத்தை விசீகரப்படுத்துகிறக்காண்டி மக்களோட சந்திப்பு பயணத்தில் 3ஆம் நாள் எலியாஸ் அருணானந்தம் அவர்களை அவரது வீட்டில் மீட் பண்ணேன். தமிழ் கம்யூனிட்டி சென்டர் அவற்றை கேள்விகள் மக்கள் இந்த பங்களிப்பை திருமறைக்காலம் பண்ணுறதுக்களால் எப்படி எல்லாத்த பங்களிப்போடு சேர்ந்து செய்யலாம்ன்றதை என்னோட டிஸ்கஸ் பண்ணேன். அது சம்மந்தமான உரையாடலை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். நன்றி. எலியாஸ்னா எப்படி தமிழ் கம்யூனிட்டி சென்டர் இப்படி மகளோட நேரம் கலந்து ஆலோசித்தோம், என்ன அது சம்மந்தமாக நீங்கள் விளங்கி கொண்டது என்ன, அது சம்மந்தமாக என்ன உரையாட்ட விரும்புகிறீங்க? வணக்கம் நவஜீவன். உம்முடைய இன்றைக்கு நீர் என்னுடைய இல்லத்தை தேடி, அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். எங்களுடைய சமயத்திலே, கத்தோலிக்க சமயத்திலே ஒரு இரட்சகர் பிறக்கப் போகின்றார். ஒரு சில மனத்தியாலங்களிலே ஆலயங்களுக்கு எல்லோரும் புறப்பட்டிருக்கிற நேரத்திலே நீர் வீடு தேடி வந்ததைட்டு மிகவும் உளமாற மகிழ்ச்சி. நமக்கு பெரிய பாராட்டுக்கள். உண்மை பற்றி நான் சிறிது அறிந்து கொண்டேன். நீ தொடர்ந்து 100 நாட்கள் 100 இல்லங்களுக்கு சென்று இதை பற்றி மக்களோடு உரையாடுவதற்கு முடிவு எடுத்து உறுதிப்படுத்தி தொடங்கி இருக்கிறது என்பதை கேட்டு அதைவிட மிக ஆனந்தமடைந்தேன். இது இலகுவான விடயமில்லை. இது மிகவும் மிக மிக கஷ்டமான விடயம். ஆனாலும் உம்முடைய பணிக்கு இறைவன் என்றும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய இனமும் தமிழினமும் நமக்கு என்றும் மறக்காது. இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டரை பற்றி எனக்கு கொஞ்சம் சிறிதளவு தெரியும். ஒரு சில சந்திப்புகளை நான் சென்று சந்திச்சிருந்தேன். உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய வரமும் பாக்கியமும் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ கிடைத்திருக்குது. இதை நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் தமிழன் பெரிய அறிவாளி அல்லது விவேகி அல்லது இன்னொரு யூத இனத்தை போல வாழ்கிறவன் என்று சொல்கிறதுக்கு ஒரு அணு அளவு கூட தகுதியில்லாக போயிடுவோம். இதை நாங்கள் ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டிய நேரம். ஏனென்றால் இந்த நாங்கள் தாயகத்தில் எறும்பு போல நீண்ட காலமாக சேர்த்து வைத்த எங்களை கல்வி பொக்கிஷம் யாழ் நூலகம். அது ஒரு ஏசியாவிலேயே மிக திறமை வாய்ந்தது. தமிழுடைய பாரம்பரிய சொத்து. அது அழிக்கப்பட்டதும் இல்லாமல் போனதும் எல்லோருக்கும் தெரியும். அது ஏன் அழிக்கப்பட்டது என்பது எங்கள் இனத்தை இந்த முதுகெலும்பை உடைப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு விடயம். அதுக்கு பிறகு நாங்கள் இன்று கனடாவிலே பெருந்தொகை தமிழர்கள் ஏதோ ஒரு வகையாக கடவுளுடைய ஆசியாலே வந்து சேர்ந்திருக்கிறோம். எங்களால் முடியும், எங்கள் ஒவ்வொருவராலேயும் முடியும். நாங்கள் தான் இன்று ஈழத்தமிழர்கள் ஈழத்திலே இந்த துயரிலே வாழுகின்ற போது தொடர்ந்து கை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு நாடு செய்யாத வேலை. ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய குடும்பங்களை பொறுப்பேற்று நடத்தி பெரிய சாதனை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் விளங்குதில்லை. அதே மாதிரி இந்த மண்ணில் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உறவுகள் நாங்களால் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களோட பிள்ளைகள், இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன அடையாளம் செய்தோம் என்று சொன்னால் ஒன்றுமில்லை. இதுவரையில் ஒன்றுமில்லை. ஒரு விடயம், அதுவும் அவர்களுக்கு அறிவூட்டுவதற்காக தமிழ் இருக்கைக்கு நாங்கள் எல்லோருமா சேர்ந்து ஒரு வாசலை திறந்திருக்கிறோம். அது போதாது. அது ஒரு தமிழருடைய அந்த பிள்ளைகளுடைய ஒரு அறிவுக்கும் இதோடு நின்றுவிடும். ஆனால் ஒரு அடையாளம் மட்டும் ஒன்று இல்லை. அது இந்த ஜனசமூகம், அதாவது எங்களுடைய தமிழருடைய ஜனசமூக நிலையம் தான் எங்களுடைய அடையாளம். அதை நாங்கள் திறப்பமாய் அதை கட்டி முடிப்பமாக இருந்தால் மிகவும் மிகவும் நாங்கள் ஒரு வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தமுள்ள மக்களாக இருப்போம். தெரியும், இந்த கலைகளோடு ஈடுபடுற ஒரு ஆள் திருமறைக்கலாம் மன்றம் சரி, ஆரம்ப காலங்களில் கலமண்பாட்டு கலைகள் சரி, நான் நீண்ட காலமாக அதுகளோட ஈடுபட்டு நான் உங்களை எல்லாருக்கும் இந்த முகத்தை பார்த்தா தெரியும். நாங்கள் பட்ட பாடுகள், இந்த கோல் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் எல்லா இடம் போனாலும் வேறு சமூகங்களுடைய கம்யூனிட்டி சென்டர் அங்கே தான் நாங்கள் போவோம். எங்களுக்கு கொடுத்த மரியாதைகள், எங்களோட நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் பார்த்தால் உண்மையாக நாங்கள் ஒரு அடிமைகள் போல தான் அங்கே சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் துன்பங்களை அனுபவித்த நாங்கள். அது மட்டும் இல்லாமல்
அளவுக்கு மிஞ்சின பணங்களை கொடுத்து தான் நாங்கள் அங்கே சில விஷயங்களை செய்ய வேண்டி வந்தது. ஆனால் இன்றைய நிலைமையில் நான் நினைக்கிறேன் எங்கள் சமூகத்தில் நிறைய ஆபத்தான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. மன அழுத்தங்கள், பிள்ளைகளுடைய படிப்புக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை தொடர முடியாத நிலைமை, வயோதிபர்கள் படுற கஷ்டங்கள், அந்த இதுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவெடுக்கணும் என்றால் எங்களுக்கு ஒரு சமூக நிலையம் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு தமிழனும் நாங்கள் நினைத்து உதவி செய்தோம் என்றால் நிச்சயமாக அது எங்களுக்கு பெரிய பலனை தரும். நான் கனடா திருமறை கலாமன்றத்தில் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறேன். என்ற வகையில் நான் என்னோட வந்ததுக்கு நான் மன்றத்தின் அனுமதி கூட நான் எடுக்காமல் சொல்கிறேன். நான் ஒரு தொகையை நான் உங்களுக்கு தர நான் விரும்புகிறேன். இதை பார்த்து மற்றவர்களும் கொடுங்கோ. அத்தோடு இன்றைக்கு உங்களுடைய மத ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டைம் மக்களுங்க சந்தோஷமான நேரம். அடுத்து இந்த கிறிஸ்மஸ் ஏன் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம், என் மக்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்காக இறைவன் கடவுள் தன்னுடைய மகனை மிக எளிமையான இடத்தில் பிறக்க வைத்து மக்களுடைய தவறுகளை வெளிப்படுத்தி அவர்களை எப்படி நல்ல வாழ்வுக்கு கொண்டு வரது என்று பாடுபட்டு கடைசியிலே அவருடைய நீதி, அன்பு, தியாகம் இவற்றை அவர் அடிப்படையாக வச்சு தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த மக்களை ஒரு நல்ல வழியில் மீட்டிருக்கிற அந்த உன்னத மகன், இறைவனுடைய மகன் இன்று பிறந்த நாள். இந்த நாள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அது எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை, இறை நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் இது ஒரு பொன்னான நாள். அவருடைய செயலும் அவருடைய வழிநடத்தலும் அவருடைய தியாகமும் அன்பும் பொறுமையும் மன்னிக்கும் தன்மையும் மிக மக்களுக்கு தேவை. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த நத்தார் நாள் ஒரு முக்கியமான நாள், அன்பை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. ஆகவே அந்த நேரத்திலே நாங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததையிட்டு மிகவும் சந்தோஷம். இதைவிட நான் இன்னும் ஒன்றை நான் இங்கே முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய மக்கள் இந்த கனடிய மண்ணிலே எத்தனையோ பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார்கள், மறக்கவில்லை. ஆனால் அது தங்களுக்கென்ற சாதனை, தங்களுக்கென்ற சொத்துக்கள். ஆனால் எல்லோருக்கும் பொதுவான ஒரு சொத்து என்று சொல்லி ஒன்று கூட இல்லை. நீங்கள் சொல்லலாம் கோயில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்று. ஆனால் அதுகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிர்வாகத்துக்குள்ளே குறிப்பிட்ட இதுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் பொதுவாக தமிழன் போய் ஒரு 10 நிமிஷம் இருந்து தன்னுடைய ஆறுதல் பட்டு பெறக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு சொத்து இல்லை. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச சொத்து. இந்த சொத்தை நாங்கள் காப்பாற்றணும். அதே நேரத்தில் ஜீவன் இது உமாக்கு நான் இந்த வாழ்க்கையில் நான் நன்றி சொல்ல வேணும். இது ஒரு சாதனை தான் சார். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. வீடு வீடாக தெரிஞ்சு ஒவ்வொரு எத்தனையோ வழியில் நாங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான காசுகளை சேர்த்து எத்தனையோ சாதனைகள் செய்த நாங்கள். ஆனால் இது கனடிய மண்ணிலே இல்லை, உலகத்திலேயே தமிழன் அதிகமாக வாழ்கின்ற வெளிநாட்டிலே நடக்க போகிற ஒரு அரும்பெரும் சாதனை. இதை நாங்கள் உண்மையாக வரவேற்கிறோம். இதுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்கிறோம். நாளைய துவக்கமாக்கு உங்களோட உதவிக்கு தேவையான எந்த நேரம் கோல் பண்ணி நான் பாராக்க தயார். இந்த கனடா திருமறை கலாமன்றம் என்றும் அருள் தந்தை மரிய சேவைகளுடைய அடிப்படை வேரிலே உருவானது. இன்றைக்கு இலங்கையிலே 60 வருஷம், கனடிய மண்ணிலே 30 வருஷம் செயல்பட்டு கொண்டிருக்குது. இந்த மன்றத்தின் நோக்கம் அரசியல் அல்ல, கலை வழி இறைபணி, கலை கலாச்சாரம் பண்பாட்டை காப்பாற்றும் ஒரு உன்னதமான அமைப்பு. நாங்கள் என்றும் தமிழர்களுக்காக தமிழரோடு நிற்போம், கலையோடு நிற்போம், தமிழினத்தை காக்க அனைத்தையும் செய்வோம். நன்றி. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை